ஜூன் 1 டெல்லியில் இந்தியா தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல். வெற்றி பெற்றால் பிரதமராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணியிட மாறுதலுக்கு மொத்தம் 82,479 ஆசிரியர்கள் விண்ணப்பம். விரைவில் கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. இந்தியா கூட்டணி வெற்றிக்காக பாகிஸ்தானில் பிரார்த்தனைகள் நடைபெறுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாள் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பரப்புரையில் பேச்சு. உதகையில் ஆளுநர் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தொடக்கம். பல்கலைக்கழகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ள துணைவேந்தர்கள். மதவெறி அரசியல் செய்பவர்கள் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். மத்தியில் ஆள்பவர்கள் தோல்வி பயத்தில் நடுங்குவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் இந்த ஆண்டாவது நிறைவேற்றப்படுமா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை பேச்சு அவர் தோல்வி பயத்தில் இருப்பதை காட்டுவதாக திருமாவளவன் பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என கொண்டு வந்தால் அதை ஆதரிக்க தயார் எனவும் விளக்கம். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும், அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை. அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசிக்கிறார் அண்ணாமலை. தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு அருகே கரையை கடந்தது ரிமல் புயல். சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தன. சேப்பாக்கத்தில் நடந்த IPL இறுதிப் போட்டியில் வாகை சூடியது கொல்கத்தா அணி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்று 3வது முறையாக பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பின்னணி தகவல்கள், பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதமர் மோடி, அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்ன, அதற்கு எதிர்வியூகமாக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது போன்ற விவரங்களை நேரலையாக வாரணாசியிலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டிற்கு ஒரு பிரதமர் என்பதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். இது எல்லோருக்கும் சம்பந்தமான ஒரு விஷயம் தானா என்பது சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகள் குறித்து நாம் பேசவிருக்கிறோம். அதில் முதலாவதாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துமா என்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய கேள்வி சார்ந்த பல விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து IPL கோப்பையை வென்றிருக்கிறது கொல்கத்தா அணி. இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன, இந்த போட்டியில் அவர்கள் முன்வைத்த வியூகங்கள் எப்படியாக அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 234 தொகுதிகளிலும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கவிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதன் மூலமாக என்ன வியூகத்தை அவர்கள் வகுக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பப்புவா நியூ கினியாவில் 670 பேர் உயிரிழந்திருக்கிறார்களோ என்ற அச்சம் எழக்கூடிய வகையிலான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது சார்ந்த முக்கியமான விவரங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ
அங்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சார வியூகமும் அதற்கு எதிராக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சார வியூகமும் என்னவாக இருக்கிறது? எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு பாஜக தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள்? காங்கிரசினுடைய எதிர் வியூகமாக என்னென்ன விஷயங்கள் அங்கு முன்னெடுக்கப்படுகின்றன? நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு நாட்டினுடைய தேர்தல் நடைமுறைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நிலையில தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில நாம தற்போது இருக்கிறோம். நாம தற்போது இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் தான் இருக்கிறோம். வாரணாசி காசி கோயில் கங்கை கரையில தான் இருக்கிறோம். இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா தற்போது 3வது முறையாக நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியில நிற்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் நின்னாலும் காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி கூட்டணியில இருக்காங்க. அதுல சஞ்சய் அப்படின்னு சொல்றவர் காங்கிரஸ் சார்பா இந்த இடத்துல போட்டியிடுறாரு. அதே போன்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியாக ஒரு மும்முனை போட்டி இருப்பதை நம்மால இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் வாரணாசியில பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தேர்ந்தெடுக்க போறதே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமரையும் நம்ம இங்க தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரணாசி தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 13,000 கோடி அளவுக்கான திட்டங்களை பிரதமர் மோடி அவங்க இனாகிரேட் பண்ணிருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அனைத்து வசதிகளும் செய்ய கொடுத்துருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த கங்கை கரை பகுதிகளையும் பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுவாரு. பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பாஜகவினுடைய பெரிய பிரச்சாரமாக இந்த பகுதியில் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சி காங்கிரசினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவிலான வளர்ச்சிகள் இல்ல. இது இந்த பாரத பிரதமராக நிற்கக்கூடிய பிரதமர் அவர்களை நீங்க தோற்கடித்தாதான் மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைக்க முடியறத நம்மளால பார்க்க முடிகிறது. அபிநயா, வாரணாசி தொகுதியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்கும் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆண்டிற்கு ஒரு பிரதமர் என்று அறிவித்தால் கூட அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். இதில் காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன? இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7வது கட்ட தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த இந்தியா கூட்டணி தலைவர்களெல்லாம் அமர்ந்து பேசி முடிவு செய்வார்கள். நான் ஏற்கனவே என்னுடைய கருத்து கணிப்பில் நான் கூறியிருக்கிறேன், இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கின்ற பெரும்பான்மையை பெற முடியாது. பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 220 இடங்களுக்கு மேல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சில கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற ஒரு நிலை ஏற்படும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்னவென்று சொன்னால், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக அமர்ந்து அறுதி பெரும்பான்மை பெற்ற பிறகு யாரை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். அது அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தை காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதில் இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு பிரதமரா அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு பிரதமரா என்பது கூட முடிவு செய்ய வேண்டியது தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. கூட்டாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்து முடிவு செய்வார்கள். தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டன் என்ற முறையில் இந்த தேர்தலில் களப்பணி ஆற்றிய மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து நரேந்திர மோடியினுடைய வியூகத்தை, பாரதிய ஜனதா கட்சியுடைய வியூகத்தை, அமித்ஷாவினுடைய வியூகத்தை எல்லாம் முறியடித்து இந்த நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இளைஞர்களுக்கான திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம்,
மகளிருக்கான திட்டம், வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு என்ன செய்வோம், விலைவாசி எப்படி குறைப்போம் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் எடுபட்டது.